காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஓடியதில் அசுர தளபதியின் உடலும் பலவீனம் அடைந்தது. அசுரர்களின் உடல்கள் மனிதர்களை விட மிகவும் வலிமையானவை. எனவே ஒரு மனித குழந்தையால் தன்னை பிடிக்க முடியும் என்று அசுர தளபதி ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆரம்பத்தில் வீராவின் வேகம் மிக குறைவாக இருப்பதாகவே அசுர தளபதிக்கு தோன்றியது. அதனால் வீராவிடமிருந்து எளிதாக தப்பித்து விடலாம் என்று அசுர தளபதி கணக்கிட்டார். ஆனால் விரைவிலேயே வீரா தனது பாம்பு செதில்களின் சக்தியை செயல்படுத்தியதால் அவனது வேகம் அதிகரித்தது. அதை அசுர தளபதியும் உணர்ந்தார். வீரா அசுர தளபதியின் தோழனை கொன்ற அந்த கணத்திலேயே இவன் வெளிப்படையாக தெரிவதை விட வலிமையானவன் என்று அசுரன் புரிந்து கொண்டான். இதனாலேயே அவன் தன்னால் முடிந்த வேகத்தில் அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் நீண்ட நேரம் ஓடியதா அவனும் சோர்ந்து போனான். ஒருபுறம் வீராவை எதிர்கொண்டு அவனை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தாலும் தனது தோழனான மற்றொரு அசுர தளபதியின் மரணத்தின் நினைவால் அவனுக்கு தைரியம் வரவில்லை. அதனால் ஓடும் போதே அவன் தனது அசுர ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி ஒரு சிறப்பு ஆன்மீக செய்தியை அனுப்பினான். இந்த செய்தியில் மற்ற அசுர தளபதிகள் அவனிடம் உடனே வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டது. 3 நாள் தளபதிகள் சேர்ந்துட்டா இந்த பையனை கொல்றது ரொம்பவே சுலபமாகிடும் என்று எண்ணினான். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்பதை வீராவும் உணர்ந்தான். ஆனால் அவன் துகிராவை காப்பாற்ற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவனால் விட்டுக் கொடுக்கவும் பின்வாங்கவும் முடியாது. உடனே தனது மோதிரத்தை அசைத்தான். வாயுவேக கத்தி uploaded by Dino on service. அவன் கைகளில் பறந்தது. வீரா உடனே தன் கால்களை தரையில் மிதித்து எம்பியவன் தன் வாயுவேக கத்தியை அசுர தளபதியை நோக்கி எறிந்தான். வாயுவேக கத்தியும் காற்றை கிழித்துக் கொண்டு கூர்மையான சத்தத்துடன் வேகமாக முன்னேறியது. அசுர தளபதி அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தான். ஒரு உடைந்த கத்தி தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் அவனது அசிங்கமான முகத்தில் ஒரு கிண்டலான புன்னகை தோன்றியது. உடனே அவன் தன் கையை அசைத்தான். அவன் தோளிலிருந்து ஒரு எலும்பு கூர்மையான முள் போல் வெளியே வந்து வாயுவேக கத்தியை தடுக்க தயாரானது. அசுர தளபதி வாயுவேக கத்தியின் சக்தியை ஒருபோதும் பார்த்ததில்லை. எனவே அவனது இந்த எலும்பு அந்த சாதாரண கத்தியை எளிதில் தடுத்து நிறுத்தும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த எலும்பு துண்டு வாயுவேக கத்தியுடன் மோதியதும் அசுர தளபதி எதிர்பாராத காட்சி ஒன்று அங்கே நடந்தது. எலும்பு துண்டின் கடினத்தன்மையும் வலிமையும் ஒரு ஆன்மீக ஆயுதத்தின் வேகத்திற்கு சமமாக இருந்தது. இருப்பினும் வாயுவேக கத்தி அந்த எலும்பை 2 துண்டுகளாக உடைத்து சற்றும் வேகம் குறையாமல் முன்னேறிச் சென்றது. தனது தாக்குதலில் அதிக தன்னம்பிக்கை கொண்டிருந்ததால் அசுர தளபதியின் கவனம் சற்று சிதறிவிட்டது. இதனால் வேகமாக வந்த வாயுவேக கத்தியை தடுக்க அவனுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் அடுத்த நொடி தரையில் உருண்டு தன்னை நோக்கி வந்த வாயுவேக கத்தியின் பயங்கரமான தாக்குதலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். இதனால் அசுர தளபதியின் வேகம் கணிசமாக குறைந்து விட்டது. இதற்கிடையில் அவனை துரத்திக் கொண்டிருந்த வீரா அதே வேகத்தில் அசுர தளபதியை நெருங்கி அவன் மேல் பாய்ந்தான். அத்துடன் அவன் தனது முழு சக்தியையும் தனது முஷ்டியில் சேகரித்து முழு பலத்துடன் அசுர தளபதியை குத்தினான். இந்த நேரத்தில் வீராவின் கைகளில் ஊதா நிற ஆன்மீக சக்தி குவிந்திருந்தது. ஆனால் வீராவின் தாக்குதலை எதிர்கொள்ள பயந்த அசுர தளபதி மீண்டும் உருண்டு வீராவின் தாக்குதலை தவிர்த்து மயக்கமடைந்த துகிராவுடன் முன்னேறி ஓடினார். இதனால் வீராவின் கைமுஷ்டி வீணாக தரையில் மோதியது. அடுத்த நொடி பலத்த சத்தத்துடன் அங்கு ஒரு பெரிய குழி உருவானது. அங்கிருந்த மண் எல்லா திசையும் தெரித்து அந்த இடத்தை சுற்றி ஒரு குட்டி மலையை உருவாக்கியது. அந்த குழியிலிருந்து தனது உள்ளங்கையை எடுத்துக்கொண்ட வீரா வாயுவேக கத்தியை தேடி விழிகளை சுழற்றினான்.
பின் தனது மோதிரத்தை அழுத்த அடுத்த கணம் அது பறந்து வீராவின் கைக்கு வந்து சேர்ந்தது. வீரா மீண்டும் அசுர தளபதியை துரத்தத் தொடங்கினார். அசுர தளபதி இப்போது தான் பெற்ற பாடத்தால் திகைப்பில் இருந்தார். இனி அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். வீரா மீண்டும் வாயுவேக கத்தியால் அசுரனை தாக்கிய போது அது மறுபுறம் இருந்த பசுமையான மரத்தில் மோதியது. 4 அடி தடிமன் கொண்ட பசுமையான மரத்தால் கூட வாயுவேக கத்தியை தடுக்க முடியவில்லை. அந்த மரம் தண்டோடு முறிந்து விழுந்தது. வீரா அப்போதும் நிற்கவில்லை. வாயுவேக கத்தியால் பலமுறை தாக்கினான். ஆனால் ஒரு முறையும் அது அசுரனை தொடவில்லை. சிறிது நேரம் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தன. ஆனால் சற்று நேரத்திலேயே இடைவெளி விட்டு வீராவை நிறுத்திய அசுர தளபதி ஒரு விசித்திரமான பார்வையுடன், "மனித பையா, என்ன துரத்தாத" என்றார். அதே நேரம் பல பசுமையான மரங்களை வெட்டிய வாயுவேக கத்தி வீராவின் கைக்கு திரும்பியது. வீரா கத்தியை பிடித்தபடி துகிராவை பார்த்து, "இந்த பொண்ணை இங்கேயே விட்டுடு, நானும் உன்னை விட்டுடுறேன்" என்றான். ஆனால் அசுர தளபதி சிரித்தார். "இந்த பொண்ணோட ஆயுதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, அதனால அவ எனக்கு வேணும்" என்றார். வீரா பாய தயாராகும் சிறுத்தையைப் போல உடலை வளைத்து வாயுவேக கத்தியை கையில் இறுக்கி, "நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன்" என்று சவால் விட்டான். "அப்படியா? ஆனா இப்ப இங்கிருந்து யாருமே போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்" என்று அசுர தளபதி கேலியாக சிரிக்க, வீராவுக்கு பின்னால் வலது இடது என அவனை சுற்றி பயங்கரமான அசுர ஆன்மீக சக்தி பரவத் தொடங்கியது. 3 அசுர தளபதிகளா என்றபடி வீரா கண்களை சுழற்றிட, "3 இல்ல பையா, 6" என்று அந்த அசுர தளபதியையும் சேர்த்து இப்போது மொத்தம் 6 அசுர தளபதிகள் அங்கு இருந்தனர். 6 வெவ்வேறு அசுர ஆன்மீக சக்திகளை உணர்ந்தவுடன் வீராவின் முகபாவனை மாறியது. வீராவின் உண்மையான சக்தியுடன் ஒரு அசுர தளபதியை கையாள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 அசுர தளபதிகளை கூட அவனால் சமாளித்திட முடியும். ஆனால் அவன் 3 அசுர தளபதிகளுடன் சண்டையிட்டால் அவன் தன் உயிரை காப்பாற்ற ஓட வேண்டியிருக்கும். இங்கு 6 அசுர தளபதிகள் ஒன்றாக சேர்ந்துள்ளனர். வீரா எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் இது அவனுக்கு மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் சூழ்நிலையாக இருந்தது. "என்ன நடந்துச்சு பையா? நீ பயப்படுறியா? ஒரே குத்துல ஒரு அசுர தளபதிய கொன்ன நீ பயப்படலாமா? என் கண்ணு முன்ன என் தோழனை கொன்னல்ல, உன் தோலை கிழிச்சு கொடலை எடுத்து என் தோழனுக்கு மாலையா போட போறேன். தயாரா?" என்ற அசுர தளபதி துகிராவை பிடித்துக் கொண்டு விகாரமாக சிரித்தான். வீராவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அசுர தளபதிகளும் சத்தமாக சிரித்தபடி மெதுவாக அவனை நோக்கி நகர்ந்தனர். பல அசுர தளபதிகள் சுற்றி வளைத்தாலும் வீராவின் முகபாவனை மிகவும் அமைதியாக இருந்தது. மேலும் வீரா இதுபோன்று வாழ்வாசாவா சூழ்நிலையில் பலமுறை சிக்கி மீண்டு வந்துள்ளான். அதனாலேயே சுற்றியிருந்த சூழ்நிலைகளை கவனமாக பார்த்தான். "இல்ல வீரா, இப்ப நீ பீதி அடைஞ்சிட்டா பலவீனமாயிடுவ. அதனால பயப்படாத. மரணத்தை பொருட்படுத்தாம உன்னோட முழு சக்தியை பயன்படுத்து. எது நடந்தாலும் தைரியமாகிற. உன்னை மீறி எதுவும் நடக்காது" என்று மனதிற்குள் தைரியம் சொல்லிக் கொண்டவன் வாயுவேக கத்தியை தரையில் வீசினான். அது தரையில் மோதியவுடன் வாயுவேக கத்தி Uploaded by Dino on service. எந்த தடையும் இல்லாமல் பூமியில் சென்று சொருகியது. பின் வீரா தன் முன் நின்ற அசுர தளபதியை பார்த்து சிரித்தார். வீராவின் இந்த செயல்களை பார்த்து அந்த அசுர தளபதி திகைத்தார். "இந்த மனித பயலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் சிரிக்கிறான். அதோட அந்த ஆயுதத்தை ஏன் தரையில தூக்கி எறிஞ்சான்?
எங்களுக்கு எதிரா ஏதாவது திட்டம் போட்டுட்டானா? அப்படி என்ன தந்திரா இருக்கும் ஆ? என்று தனக்குள் கேட்டுக்கொண்ட அசுர தளபதி, என்ன குட்டி பையா, எங்களுக்கு எதிரா ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா? இப்பவும் உயிர் பழைக்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா ஆ? என்று ஏளனமாக சிரித்தான். பின் தன் உதடுகளை நக்கியபடி, நீ அமைதியா உன் மரணத்தை ஏத்துக்கிட்டா பலி இல்லாம சாவ, இல்லன்னா உன் உடம்போட சுவையான இறைச்சிய நீ உயிரோட இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா தின்னு உனக்கு நரகொன்னா என்னன்னு காட்டுவோம் ஆ. என்ற அசுர தளபதி மெதுவாக தன் கையை அசைத்தான். உடனே சுற்றியிருந்த அசுர தளபதிகள் அனைவரும் வீராவை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினர். அசுரர்களுக்கு மனிதர்களைப் போன்ற உணர்ச்சிகள் இல்லை என்பதை வீரா அறிவான். அதனால் அவர்களுடன் பேசுவதோ கெஞ்சுவதோ பயனற்றது. எனவே தன் இடத்திலேயே அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவன் தன் கைகளை முழுமையாக இறுக்கி உடலை சட்டென திருப்பினான். கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு பம்பரம் போல நின்ற இடத்திலிருந்தே சுழல ஆரம்பித்தான். அத்துடன் தன் கையிலிருந்த மோதிரத்தின் உதவியுடன் தன் வாயுவேக கத்தியையும் இழுத்தான். இந்த இழுப்பினால் வாயுவேக கத்தியின் மீது அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதனால் அது நிலத்துக்குள் இன்னும் வேகமாக சுழல ஆரம்பித்தது. நிலத்துக்குள் மண் மென்மையாக இருந்தது. கடினமான கற்கள் கூட வாயுவேக கத்தியை தொட்டவுடன் வெண்ணையைப் போல வெட்டப்பட்டன. கல்லின் நிலையே அது என்றால் மரத்தின் வேர்கள் அல்லது நிலத்துக்குள் மறைந்திருந்த சிறிய உயிரினங்களின் நிலையை சொல்லவே தேவையில்லை. ஆனால் அது எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் நிலத்தின் மேல் எந்த இயக்கமோ அதிர்ச்சியோ தெரியவில்லை. அசைவு கூட தெரியவில்லை. சொல்லப்போனால் அது தெரியாத அளவுக்கு வீரா அத்தனை வேகமாக சுழன்று கொண்டிருந்தார். இங்கே அனைத்து அசுர தளபதிகளும் தொடர்ந்து வீராவை நெருங்கி வந்தனர். 50 அடி, 40 அடி, 30 அடி, 20 அடி. அசுர தளபதிகள் நெருங்கி வர வர வீராவை நோக்கி வந்த அசுர ஆன்மீக சக்தியும் வலுவடைந்தது. ஆனால் வீரா அசுர ஆன்மீக சக்தியால் சிறிதும் கவலைப்படவில்லை. எல்லாவற்றையும் மறந்து ஒரு பைத்தியக்காரனைப் போல சுழன்று கொண்டிருந்தான். அனைத்து அசுர தளபதிகளும் வீராவிடமிருந்து 20 அடி தொலைவில் இருந்தபோது வீரா திடீரென்று தன் கையை உயர்த்தி மேல் நோக்கி பாய்ந்தான். வீராவின் கையில் இருந்த மோதிரத்தால் வாயுவேக கத்தி நிலத்துக்குள் மிகுந்த வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. வீரா கையை உயர்த்திய உடனே அந்த வாயுவேக கத்தி நிலத்தை கிழித்துக் கொண்டு வெளியில் பறந்து வீராவின் அருகில் வந்த அசுர தளபதிகள் மீது திடீர் தாக்குதலை தொடங்கியது. இந்த திடீர் தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த அசுர தளபதிகளால் வாயுவேக கத்தியின் தாக்குதலை தவிர்க்க முடியவில்லை. இதனால் அந்த கத்தி வேகமாக பறந்து ஒரு அசுர தளபதியுடன் நேரடியாக மோதியது. அடுத்த கணமே முதல் அசுர தளபதியின் ஒரு கை ஒரே அடியில் துண்டிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இரண்டாவது அசுர தளபதியின் மார்பில் ஒரு பயங்கரமான காயம் ஏற்பட்டது. இதற்கிடையில் மூன்றாவது அசுர தளபதியும் படுகாயம் அடைந்தார். அசுரர்களின் அலறல் காட்டை அதிர வைத்தது. அனைத்து அசுர தளபதிகளும் ஒரே போல செயல்பட்டனர். வீராவும் தனது வாயுவேக கத்தியின் மீதும் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தான். இதனால் அவனால் அனைத்து அசுர தளபதிகளையும் ஒரே நேரத்தில் தாக்க முடிந்தது. ஆனால் இந்த நேரத்திலும் கூட வீராவால் தனது வெற்றியில் முழுமையாக நம்பிக்கை கொள்ள முடியவில்லை. எப்படி இருந்தாலும் அசுரர்களின் உடல்கள் மனிதர்களை விட வலிமையானது. ஒரு மனிதன் கடுமையாக காயமடைந்தார், அவன் நிச்சயமாக தனது சண்டையிடும் சக்தியை இழப்பான். ஆனால் ஒரு அசுரன் அப்படியல்ல. அவர்களால் கடைசி நிமிடம் வரை போராட முடியும். அவர்கள் அனைவரும் அலறிக்கொண்டிருந்த போது வீரா முதலில் தன்னுடன் மோதிய அசுர தளபதியை அடைந்தார். துகிராவை அந்த அசுரனின் பிடியிலிருந்து விரைவில் விடுவிக்க விரும்பினார். அதனால் தனது வாயுவேக கத்தியை இழுத்துக் கொண்டு அந்த அசுர தளபதியை நோக்கி பாய்ந்தார். ஆனால் அந்த அசுர தளபதி தந்திரக்காரன். துகிரா இன்னும் மயக்கத்தில் அந்த அசுர தளபதியின் பிடியில்தான் இருந்தாள்.
வாயுவேக கத்தியுடன் வீரா தன்னை நோக்கி வருவதை கண்டவுடன் சற்றும் தாமதிக்காமல் துகிராவை தூக்கி வாயுவேக கத்தியின் முன் வைத்தார். வீரா வாயுவேக கத்தியால் அசுர தளபதியை காயப்படுத்த விரும்பினார். முதலில் காயமடைவது துகிராதான். இதை உணர்ந்த வீரா அதிர்ந்தார். அடுத்து என்ன நடக்கும்? அசுர தளபதியின் இந்த தந்திரத்தை வீரா எப்படி முறியடிப்பான்? இந்த அசுர தளபதிகள் அனைவரையும் அவனால் கொல்ல முடியுமா? துகிராவின் உயிரை காப்பாற்ற முடியுமா? Uploaded by Dino on அவனுக்கு service. ஏதாவது உதவி கிடைக்குமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வாயுவேக கத்தி தன்னை நோக்கி வருவதைக் கண்ட அசுர தளபதி திடீரென துகிராவை தூக்கி வாயுவேக கத்தியின் முன் நிறுத்தினார். வீரா அசுர தளபதியை காயப்படுத்த விரும்பினான். துகிராதான் முதலில் பாதிக்கப்படுவார். ச்சே! விரக்தியில் வீரா தனது கையை அசைத்து வாயுவேக கத்தியை இழுத்தார். அசுர தளபதி தன்னை காப்பாற்றிக் கொள்ள பயன்படுத்திய இந்த இழிவான முறையா வீராவால் அவனை தாக்க முடியாமல் போனது. வாயுவேக கத்தி மீண்டும் தன் கைக்கு வந்ததும் வீரா கையை இறுக்கினான். எதிர்க்கும் சக்தி அலை வீராவின் உடலில் ஓடியது. அவன் மிக வேகமாக அசுர தளபதியை அடைந்தான். துகிராவை அசுர தளபதியின் பிடியிலிருந்து முதலில் விடுவிக்க விரும்பினான். அப்போதுதான் அவனுக்கும் எதற்கும் பயம் இருக்காது. ஆனால் அவன் அசுரனை அடைந்தவுடன் ஆச்சரியப்பட்டு போனான். அசுர தளபதி திடீரென்று வீராவை ஒரு எலும்புத் துண்டால் தாக்கினார். வீராவின் உடல் ஒரு ஆன்மீக ஆயுதம் போல வலிமையானது என்றாலும் இத்தனை கடினமான மற்றும் கூர்மையான எலும்பால் அவன் நிச்சயமாக காயமடைவான். அதனால் அவன் விரைவாக எதிர்வினையாற்றி மிகவும் சிரமப்பட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டான். அப்போது மற்றொரு எலும்புத் துண்டு வீராவை நோக்கி நகர்ந்தது. அதை தவிர்க்க வீரா 2 அடிகள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வாயுவேக கத்தியின் தாக்குதலுக்கு பிறகு அசுர தளபதி உடல் ரீதியாக காயமடைந்திருந்தான். எனவே வீரா தன்னை நெருங்குவதை தடுக்க அவன் தனது அசுர ஆன்மீக சக்தியை பயன்படுத்தினான். சில நொடிகளில் மீதமுள்ள அசுர தளபதிகளும் வீராவை தாக்கத் தொடங்கினர். இந்த சூழ்நிலையில் வீராவுக்கு தப்பிப்பதை தவிர வேறு வழியில்லை. ஆரம்பத்திலேயே வீராவுக்கு உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தது. ஒருவேளை தாக்குதல்கள் அதிகரித்தால் வீரா உயிர் பிழைப்பது நிச்சயம் கடினமாகிவிடும். ஒரு எலும்புத் துண்டு வீராவின் தொடையை நேரடியாக தாக்கி ஆழமான காயத்தை ஏற்படுத்தி வெளியே வந்தது. அது மட்டுமல்ல, அதைத் தொடர்ந்து மற்றொரு எலும்பு அவனது காலில் நுழைந்து அவனது இயக்கத்தை தடுத்தது. பின் வீராவின் கைகளிலும் கால்களிலும் பல எலும்புத் துண்டுகள் ஒவ்வொன்றாக சென்றன. வீராவின் உடல் ஒரு ஆன்மீக ஆயுதம் போல வலுவாக இருந்த போதிலும் அவன் உடலில் இன்னும் வலியை உணர்ந்தான். அவன் உடலில் ஏற்பட்ட அழுத்தத்தால் சூடான நீரோட்டம் உருவாகிக் கொண்டிருந்தது. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டே. அசுர தளபதிகளின் கடுமையான காயங்களினால் கடுமையான சேதத்தையும் எல்லையற்ற வலியையும் உணர்ந்த வீரா அதற்கு மேல் நிற்க முடியாமல் முழங்காலில் மடங்கி அமர்ந்தான். அவன் உடலை 7-8 எலும்புத் துண்டுகள் துளைத்திருந்தன. வீராவின் நிலையை பார்த்து துகிராவை கடத்திய அசுர தளபதி சத்தமாக சிரித்தார். வீராவின் வாயுவேக கத்தியால் காயமடைந்த அந்த அசுர தளபதி விரைவில் குணமடைந்திருந்தார். அவன் மற்ற அசுர தளபதிகளுடன் சேர்ந்து அசுர மொழியில் வீராவை கொன்றுவிடலாமா அல்லது தூக்கிச் செல்லலாமா என்று விவாதித்து பேசிக் கொண்டிருந்தார். இவ அர்த்த மகாவீரர் நிலையில இருந்தாலும் இவன் கிட்ட பல ரகசியங்கள் இருக்கு. அது தெரிஞ்சா நம்ம அசுர இனத்துக்கு அது ஒரு பொக்கிஷமா இருக்கும். நம்ம அசுர இனம் வலிமை அடைய நாம மத்த உயிரினங்களுடைய சக்தியை புரிஞ்சு உள்வாங்கணும்னு சொன்னீங்களே, அதுக்கு இவன் நமக்கு உபயோகமா இருப்பான். ஆனா இவனால எதுவும் பிரச்சனை வந்துட்டா நாம வராம பாத்துக்குவோம் என்று தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர். கடந்த காலத்தில் அசுரர்களுக்கென சொந்த கலாச்சாரம் எதுவும் இல்லை. ஆனால் மனிதர்களுடன் தொடர்ந்து சண்டையிட்டதால் அவர்கள் பல சக்திகளையும் மனிதர்களின் ரகசியங்களையும் பெற்றிருந்தனர். இறுதியாக அவர்கள் மனித நடைமுறைப்படுத்தும் பல சக்தி வாய்ந்த நுட்பங்களையும் கண்டுபிடித்தனர். அவை அசுரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. இங்கு வீராவின் காயங்களிலிருந்து இன்னும் ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது.
இதனால் அவனது உடலில் பதிந்த எலும்புகள் சிவப்பு நிறமாக மாறியிருந்தன. ஆனாலும் வீரா கைவிடவில்லை. அவன் தனது எதிர்க்கும் ஆன்மீக சக்தியை அமைதியாக தனது மூலாதார சக்கரத்தில் செலுத்தினான். அசுர தளபதிகள் மிக தீவிரமாக ஆலோசனை செய்வதை பார்த்தார். தனது எதிர்க்கும் சக்தியை பயன்படுத்தி தனது உடலில் சிக்கியுள்ள எலும்புகளை உருக்கி அகற்ற விரும்பினார். ஒரு பெரிய பேரழிவு வரும்போது நாம் அமைதியாகவே இருக்க வேண்டும். அப்போதுதான் நிலைமையை மாற்ற நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். வீராவும் தன் ஊதா நிற எதிர்க்கும் சக்தியை கட்டுப்படுத்திக் கொண்டே தன்னை அமைதியாக வைத்திருக்க முயன்று கொண்டிருந்தார். அந்த நொடியில் இதுவரை மயக்கத்தில் இருந்த துகிரா கண்களை திறந்தாள். வீரா தரையில் முழங்காலில் அமர்ந்திருப்பதை கண்டாள். அவனது உடலில் பல எலும்புத் துண்டுகள் ஆழமாக பதிந்திருந்தன. அவனது முழு உடலும் இரத்தத்தில் நனைந்திருந்தது. துகிராவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. வீரா என்று சத்தமாக கத்தினாள். அசுர தளபதி அவளை கடத்திய போது தன் உயிருக்கு பெரும் ஆபத்து இருப்பதை உணர்ந்தாள். ஆனால் வீரா தன்னை காப்பாற்ற தன் உயிரை பணயம் வைப்பான் என்று துகிரா சற்றும் நினைத்திருக்கவில்லை. சுற்றியுள்ள அசுர தளபதிகளை பார்த்த துகிரா வீரா தப்பிக்க முடியாத சூழலில் சிக்கியிருப்பதை புரிந்து கொண்டாள். ஒரு நாள் முன்பு தான் சந்தித்த இந்த இளைஞன் தன்னை காப்பாற்ற இவ்வளவு பெரிய ஆபத்தில் இறங்கியுள்ளானா என்று யோசித்த துகிரா உணர்ச்சி வசப்பட்டாள். அவளால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. துகிராவின் அழுகையை கேட்ட வீரா அவளை மெல்லிய புன்னகையுடன் பார்த்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தார். இந்த நேரத்தில் அவனது முழு கவனமும் அந்த எலும்புகளை தனது எதிர்க்கும் சக்தியால் உருக்குவதில் இருந்தது. அதே நேரத்தில் அனைத்து அசுர தளபதிகளும் தங்கள் அசுர மொழியில் தொடர்ந்து விவாதித்து இறுதியாக ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டிருந்தனர். ஒரு அசுரன் தன் கையை உயர்த்தினான். உடனே அதிலிருந்து ஒரு எலும்புத் துண்டு வெளியே வந்தது. அவன் வீராவின் தலையை நோக்கி குறிவைத்து, உனக்கு அற்ப ஆயுசுதான் மானிடா என்ற அசுரன் வீராவை கொடூரமான முகபாவத்துடன் பார்த்தான். வீராவின் கண்கள் மின்னின. அவனது எதிர்க்கும் சக்தி அவன் உடலில் பதிந்திருந்த எலும்புகளை வேகமாக உருக்கத் தொடங்கியது. அசுரன் வீராவை தாக்கப் போகும்போது வீராவின் உடலிலிருந்து சில சத்தம் வெளிவந்தது. அவை எலும்புகள் உடையும் சத்தங்கள். முதலில் வீரா அந்த எலும்புகளை மெதுவாக உருக்க விரும்பினான். ஆனால் சூழ்நிலையின் நெருக்கடி அதிகமானதா அவன் எலும்புகளை உடைக்க முடிவு செய்தான். அவன் உடலில் பதிந்திருந்த எலும்புகளின் துண்டுகள் முற்றிலும் உடைந்து வீராவின் உடலிலிருந்து கீழே வந்தன. அவன் முற்றிலும் சுதந்திரமானான். பரவாயில்ல, நீ இறந்த பிறகும் எங்களுக்கு பயனுள்ளவனாதான் இருப்ப என்ற அசுர தளபதி வீராவின் தலையை தாக்கினான். ஆனால் வீரா சட்டென தலையை தாழ்த்திட எலும்புத் துண்டு அவன் தலைக்கு மேல் சென்றது. அடுத்த நொடி எழுந்த வீரா தாமதிக்காமல் அசுர தளபதியை நெருங்கி அவனுக்கு ஒரு பலமான குத்து கொடுத்தான். அசுர தெய்வீக முஷ்டி! வீரா அசுரனின் பிரம்மாண்டமான உடலை தாக்கியவுடன் அவனது எதிர்க்கும் சக்தி அந்த அசுர தளபதியின் உடலில் நுழைந்தது. அவன் வலியால் அலறினான். வீராவின் சக்தி அவன் உடலில் வேகமாக பரவி அவனது சதை மற்றும் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியையும் விழுங்கியது. சிறிது நேரத்திலேயே அசுர தளபதியின் கண்கள், வாய், காதுகளிலிருந்து ஊதா நிற புகை வெளியேறத் தொடங்கியது. இறுதியாக அவன் உடல் வெட்டப்பட்ட மரம் போல தரையில் சரிந்தது. தன் தோழனின் இவ்வளவு பயங்கரமான மரணத்தைக் கண்ட மற்ற அசுர தளபதிகளின் முகங்கள் விகாரமாகின. இவ்வளவு மோசமாக காயமடைந்த பிறகும் இந்த மனிதன் பதிலடி கொடுப்பான் என்றும் ஒரே ஒரு தாக்குதலால் அவர்களில் ஒருவரை கொன்று விடுவான் என்றும் அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் வீராவின் முழு உடலும் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அவன் கண்களில் உறுதியும் தெளிவும் தெரிந்தன. வீரா இரத்த வெள்ளத்தில் எழுந்து நிற்பதைக் கண்ட அனைத்து அசுர தளபதிகளும் அவனது உறுதியையும் வலிமையையும் கண்டு திகைத்துப் போனார்கள்.
எந்த அசுர தளபதியும் இப்போது வீராவை அலட்சியமாக தாக்கவில்லை. வீரா, என்ன பத்தி கவலைப்படாத, இங்கிருந்து போயிடு என்று துகிரா கண்களில் கண்ணீருடன் கத்தினாள். அவளுக்கு வீரா இனி சாதாரணமானவன் அல்ல. வீராவின் உருவம் அவள் இதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. வீரா துகிராவை பார்த்தான். ஆனால் அவள் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கவில்லை. வீராவின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அந்த புன்னகைக்கு முன் மன்மதனின் அம்பு கூட தோற்றுப் போகும். வாயுவேக கத்தி மீண்டும் அசுர தளபதிகளை தாக்க தயாராக காற்றில் சுழலத் தொடங்கியது. இதை பார்த்ததும் துகிராவை கடத்திய அசுர தளபதி அசுர மொழியில் ஏதோ சொன்னார். உடனே எல்லா அசுரர்களும் வீராவை நோக்கி நகரத் தொடங்கினர். இந்த முறை அவர்கள் அனைவரும் ஒன்றாக தாக்க திட்டமிட்டனர். வீராவின் கைகளிலும் ஊதானிற எதிர்க்கும் சக்தி ஒன்று கூட தொடங்கியது. முன்பு வீரா தன்னை காத்துக்கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது தனது உடலின் முக்கிய உறுப்புகளை பாதுகாக்க மட்டும் வாயுவேக கத்தியை பயன்படுத்தினார். மற்றபடி தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் கவனம் செலுத்த முடியவில்லை. மாறாக அசுர தளபதிகளை அழிப்பதே ஒரே குறிக்கோள் என முடிவெடுத்து தனது இரு கைகளிலிருந்தும் ஊதானிற சக்தியை வெளியிட ஆரம்பித்தார். முதல் அசுர தளபதி வேகமாக முன்னேறினார். வீரா வலதுபுறம் நகர்ந்து அவனை தடுத்தார். ஆனால் இரண்டாவது அசுர தளபதியின் எலும்பு வீராவின் தோளை துளைத்தது. இந்த தாக்குதலை தவிர்க்க முடியாது என்பதை வீராவும் அறிவார். அதனால் அவன் எலும்புத் துண்டை தன்மீது மோதவிட்டு விட்டு வேகத்தை அதிகரித்து அந்த அசுர தளபதி மீது பாய்ந்தார். வீராவின் உடலில் மோதிய எலும்புத் துண்டு இரத்தத்தால் சிவப்பு நிறமாக மாறியது. இம்முறை வீராவுக்கு மரண பயம் இல்லை என்பதையும், தாக்குதல்கள் நடந்த போதிலும் அவன் தன்னை அடைந்து விட்டதைக் கண்ட அசுர தளபதிக்கு பீதி அதிகரித்தது. மற்றொரு தாக்குதலை செய்து வீராவை தள்ளிவிட முயன்றார். ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. வீரா அசுர தளபதியின் மீது பலமான அடியை தந்தார். எதற்கும் ஆன்மீக சக்தி அந்த அசுரனின் உடலில் நுழைந்தது. தாக்கிய பிறகு வீரா அந்த அசுர தளபதியை பார்க்கக்கூட இல்லை. அடுத்த அசுரனை நோக்கி திரும்பி விட்டார். ஏனெனில் இனி அவனது எதிர்க்கும் சக்தியே அசுர தளபதியின் உடலில் அதற்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு சில நொடிகளில் அவனை கொன்றுவிடும் என்பதையும் அவன் அறிந்திருந்தார். வீரா தலையை திருப்பிய போது மற்றொரு எலும்புத்துண்டு வீராவின் உடலில் நுழைந்தது. ஆனால் முன்பு போலவே வீரா தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் முன்னேறி ஒரு பெரிய குத்துடன் தனது எதிர்க்கும் சக்தியை அந்த அசுர தளபதியின் உடலில் பாய்ச்சினார். இந்த அசுரனும் அதே முடிவை சந்தித்து உயிரற்று தரையில் விழுந்தார். வீரா, வேண்டாம் வீரா, போயிடு. வீரா, இங்கிருந்து போ என்று கத்திய துகிராவின் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. அவனது நிலையை பார்த்தவளால் வேதனையை தாங்க முடியவில்லை. அதே நேரம் அவளாலும் வீராவுக்கு உதவ முடியவில்லை. அவள் முன் இருப்பது மனிதர்கள் அல்ல, அசுரர்கள். அவர்களிடம் கெஞ்சினாலும் எந்த பலனும் இருக்காது. ஆனால் வீரா எதையும் காதில் வாங்கவில்லை. அவன் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நான் இறக்குற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். எனக்கு இன்னைக்குதான் மரணம்னா நான் சாகிற வரைக்கும் என்னால முடிஞ்ச அசுரர்களை கொல்லுவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இந்த நேரத்தில் அவனது ஆன்மீக சக்தியும் வேகமாக தீர்ந்து கொண்டிருந்தது. அவனது உடலில் உள்ள ஒவ்வொரு துளி ரத்தமும் அவனது காயங்களிலிருந்து வெளியேறி காய்ந்து கொண்டிருந்தது. வீராவுக்கு கண்கள் இருட்டியது. ஒருவேளை தான் மயக்கமடைந்து விட்டால் தான் உயிர் பிழைக்கவே முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே தான் மயக்கம் அடைவதற்கு முன்பே ஒவ்வொரு அசுர தளபதியையும் கொல்ல விரும்பினான். மூன்றாவது, இதோ நான்காவது, இதோ 5. வீரா தன்னை தாக்கியவர்களை தடுக்க முயற்சிக்கவே இல்லை. மாறாக 5 அசுர தளபதிகளையும் இரக்கமின்றி ஒவ்வொருவராக கொன்றார். இதனால் வீராவின் உடல் காயங்களால் நிரம்பியிருந்தது.
அதிர்ஷ்டவசமாக வீராவின் வாயுவேக கத்தி அவனது முக்கிய உறுப்புகள் காயமடையாமல் காப்பாற்றியது. ஆனால் பல காயங்கள் மிகவும் ஆழமாக இருந்தன. இதனால் அவனது சொந்த எலும்புகள் சிலவும் வெளியே தெரிந்தன. இரத்தத்தால் நனைந்த வீராவால் இப்போது நடக்க முடியவில்லை. பூமி சுழல்வது போல உணர்ந்தவன் எப்படியோ தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு தனக்கு முன்னால் நிற்கும் கடைசி அசுர தளபதியை பார்த்தான். சிறு வயது முதல் இன்று வரை இரத்தத்தின் மத்தியில் வளர்ந்த அசுரன் கூட வீராவின் இந்த வீரத்தாலும் மன உறுதியாலும் அதிர்ச்சி அடைந்தார். உடனே ஓடிய அந்த அசுர தளபதி துகிராவை ஒரு கையில் பிடித்தான். அவனது மறு கையில் ஒரு எலும்புத் துண்டு இருந்தது. அத்துடன் வீராவை பார்த்தவன் விசித்திரமான குரலில், மனித பையா, உன் மன உறுதியையும் தைரியத்தையும் நான் பாராட்டுறேன். ஆனா நாம 2 பேரும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவங்க. அதனால இன்னைக்கு நீ இறந்தே ஆகணும் என்று கர்ஜித்தான். அடுத்து என்ன நடக்கும்? இவ்வளவு காயமடைந்த நிலையில் இருந்தாலும் வீராவால் அந்த கடைசி அசுர தளபதியுடன் சண்டையிட முடியுமா? அல்லது அவனுடைய வாழ்க்கை கதை இங்கேயே முடிவடையுமா? வீராவின் விதி என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வீராவின் காயங்கள் அனைத்தும் மிகவும் கடுமையானதாக இருந்தன. இது அங்கிருந்த அசுர தளபதி, வீரா, துகிரா என மூவருக்கும் தெரியும். அசுர தளபதி வீராவை எதுவும் செய்யாவிட்டால் அவனே சிறிது நேரத்தில் இறந்து விடுவார். ஆனாலும் அசுர தளபதி வீராவை தனிப்பட்ட முறையில் கொல்ல முடிவு செய்தார். இதனால் திடீரென அசுர தளபதியின் கைகளில் வலுவான தசைகள் சுருங்கத் தொடங்கின. அவனது கைகளிலிருந்து ஒரு எலும்புத் துண்டு வெளியே வந்தது. அசுர தளபதி அந்த எலும்புத் துண்டால் வீராவை அடிக்கப் போக திடீரென்று துகிராவின் உடலில் ஒரு ஆன்மீக சக்தி வெடித்தது. அசுர தளபதி வீராவை மேலும் காயப்படுத்த அவளால் அனுமதிக்க முடியவில்லை. எனவே துகிரா உடனடியாக தனது ஆன்மீக சக்தியை ஒரு மெல்லிய சிவப்பு ஊசியாக மாற்றி அதை அசுர தளபதியை நோக்கி செலுத்தினாள். ஆனால் அவளுடைய இந்த தாக்குதல் கூட தோல்வி அடைந்தது. அசுர தளபதி வேகமாக தனது கையை நீட்டி துகிராவை தூக்கி வீசினார். துகிராவின் பலவீனமான உடல் ஒரு பெரிய மரத்தின் தண்டில் மோதி சத்தத்துடன் கீழே விழுந்தது. ஆனாலும் துகிரா விடவில்லை. இதுவரை ஒரு பெரிய குடும்பத்தின் இளவரசியாக சொகுசாக இருந்தவள் இப்போது வீராவை காப்பாற்ற எதுவும் செய்ய தயாராக இருந்தாள். அவள் உடனடியாக தன் கையை திருப்பினாள். சட்டென அவள் கையில் ஒரு சிறிய தங்கப்பெட்டி தோன்றியது. ஆனால் அவள் அந்த தங்கப்பெட்டியை செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு சிறிய மற்றும் சக்தி வாய்ந்த எலும்புத் துண்டு துகிராவை நோக்கி நகர்ந்து தங்கப்பெட்டியில் மோதியது. இதனால் பெட்டி துகிராவின் பிடியிலிருந்து விழுந்தது. இந்த தாக்குதல் அந்த அசுர தளபதியால் செய்யப்படவில்லை. மாறாக சிறிது தூரத்தில் காட்டை கடந்து சென்ற பல அசுர தளபதிகளில் ஒருவரால் செய்யப்பட்டது. விரைவில் பல அசுர தளபதிகளை தவிர 12க்கும் மேற்பட்ட அசுர வீரர்கள் அங்கு கூடத் தொடங்கினர். அத்தனை அசுரர்களையும் கண்ட துகிரா விரக்தி அடைந்தாள். கண்ணீர் மல்க வீராவை பார்த்தவள், என்ன மன்னிச்சிடு வீரா, என்னால உனக்கு உதவ முடியல என்றாள். இந்த காட்சியை பார்த்த அசுர தளபதி துகிராவை பார்த்து நக்கலாக சிரித்தபடி, உன்னால அவன் உயிர் போறதை தடுக்கவே முடியாது என்றான். பின் தலையை திருப்பி வீராவை பார்த்து, செத்துப்போ என்றபடி வீராவை எலும்பால் தாக்கினான். அந்த நேரத்தில் மிகவும் விசித்திரமான ஒரு நிகழ்வு நடந்தது. வானத்தில் ஒரு பெரிய வெள்ளி வாள் தோன்றியது. அந்த வாள் ஆன்மீக சக்தியால் ஆனது. அது மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தது. அந்த வெள்ளி வாளை தொடர்ந்து 2வது, 3வது, 4வது என ஒன்றின் பின் ஒன்றாக பல வாள்கள் தோன்றத் தொடங்கின. ஒவ்வொரு வாள் தோன்றிய போதும் அது சுற்றி சுழன்று மழைத்துளிகளைப் போல கீழே விழத் தொடங்கியது. ஆன்மீக சக்தியால் செய்யப்பட்ட அந்த வாள்கள் மிகவும் வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தன.
அவை யாருடைய மனதிலும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. வீராவை தாக்கப் போன அசுர தளபதியும் அந்த வாள் மழையில் மூழ்கினார். அந்த வெள்ளி வாள்கள் மிகப்பெரிய பகுதியை தாக்கின. இதனால் அந்த அசுர தளபதி மட்டுமல்ல, அங்கு வந்த மீதமுள்ள அசுர தளபதிகளும் அசுர வீரர்களும் கூட எண்ணற்ற வாள்களால் தாக்கப்பட்டனர். அந்த வாள்மழை யமனால் வீசப்படும் பாச கயிறு போல இருந்தது. அனைத்து அசுர வீரர்களும் அசுர தளபதிகளும் அங்கிருந்து அலறிக்கொண்டு ஓடத் தொடங்கினர். ஆனால் யாராலும் அவர்களின் மரணத்திலிருந்து தப்ப முடியவில்லை. கடைசி வாள் தரையில் மோதிய போது அது மீண்டும் ஆன்மீக சக்தியாக மாறி சுற்றியுள்ள சூழலில் மறைந்தது. இப்போது காடு முற்றிலும் அமைதியாகிவிட்டது. அங்கிருந்த அனைத்து அசுரர்களும் வாள் மழையால் அழிக்கப்பட்டனர். இந்த நேரத்தில் காற்றில் ஒரு நபர் ஆன்மீக சக்தியில் ஒரு பெரிய வெள்ளி வாளின் மேல் நின்று கொண்டிருந்தார். அவர் அழுக்கு ஆடைகளை அணிந்து ஒரு நடுத்தர வயது மனிதரைப் போல தெரிந்தார். அவரது முகம் முழுவதும் சிவந்து, அவரது தலைமுடி கலைந்து, சொல்லப்போனால் மிகவும் பரிதாபமாக தெரிந்தார். எல்லா நம்பிக்கையையும் இழந்து கதறிக்கொண்டிருந்த துகிரா இந்த நடுத்தர வயது மனிதரை கண்டதும், சித்தப்பா என்றபடி அளவில்லா மகிழ்ச்சி கொண்டாள். இந்த நடுத்தர வயது மனிதர் துகிராவின் சித்தப்பா கமலக்கண்ணன். இவரது பலம் யாகர் குடும்பத்தின் மூத்த தலைமுறையினரில் முதல் 5 உயர் சக்திகளில் ஒன்றாக கருதப்படும். சிறந்த வாழ் வீரர். பொதுவாக அதிக நாட்களை பயணங்களில் கழிப்பார். இதனால் அவரது உடைகள் மற்றும் அவரது சொந்த நிலை கூட எப்போதும் மோசமாக தோன்றியது. இதனாலேயே மக்கள் அவரை அழுக்கு வாழ் ராஜா என்று அழைத்தனர். ஹே துகிரா பாப்பா, எப்படி இருக்க? உன் செய்தி எனக்கு கிடைச்சது, அதான் நானே உடனே ஓடி வந்துட்டேன் என்றவர் துகிராவுக்கு பெரிய காயம் எதுவும் ஏற்படாததைக் கண்டு நிம்மதியானார். ஆனாலும் அவள் மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். இதற்கே அவரது இதயம் உடைந்தது. அவர் தனது வெள்ளி வாளில் சிறிது அழுத்தம் கொடுத்து மெதுவாக வானத்திலிருந்து துகிராவை நோக்கி இறங்கினார். அசுர தளபதியால் கடத்தப்பட்டதுமே துகிரா யாகர் குடும்பத்தின் ரகசிய நுட்பத்தை பயன்படுத்தி விட்டாள். இந்த ரகசிய நுட்பம் யாகர் குடும்பத்தினரால் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. அது எப்போது பயன்படுத்தப்பட்டாலும் 1000 மைல் சுற்றளவில் உள்ள அவர்களின் குடும்பத்தின் மிக நெருக்கமான உறுப்பினரை செய்தி சென்றடையும். இந்த ரகசிய நுட்பத்தில் ஒரு பெரிய குறைபாடும் இருந்தது. அது செய்தி பெற்றவர் தூரத்தில் இருந்தால் எவ்வளவு வேகமாக வந்தாலும் அவர்கள் சரியான நேரத்தில் உதவி கேட்டவரை அடைந்ததில்லை. இதனால் பெரும்பாலும் உதவி செய்வதில் மிகவும் தாமதமாகிவிடும். கமலக்கண்ணன் யாகர் குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர். இதனால் அவர் அசுர போர்க்களத்திலும் பங்கேற்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த முறை அவர் சில தேவையான வேலைகளை முடிக்க பெருமறை நகரத்திற்கு சென்றிருந்தார். அங்கு தனது வேலையை முடித்துவிட்டு அசுர போர்க்களத்தை நோக்கி செல்லும் போதுதான் ரகசிய நுட்பத்திலிருந்து அவருக்கு தகவல் கிடைத்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் அவர் காட்டிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. எனவே அவர் விரைவாக துகிராவை நோக்கி சென்றார். சித்தப்பா, நான் நல்லா இருக்கேன், நீங்க வீராவை காப்பாத்துங்க என்றாள். சித்தப்பாவை பார்த்த உற்சாகத்தில் இருந்தாலும் வீராவை எண்ணி அவளால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை. அவளுடைய வார்த்தைகளை கேட்ட கமலக்கண்ணன் தலையை திருப்பி இரத்தத்தில் மூழ்கியிருந்த வீராவை பார்த்தார். வீரா பல அசுர தளபதிகளின் சடலங்களுக்கு மத்தியில் மயக்கமடைந்திருப்பதையும் அவனது முகமும் வெளிரிப்போயிருப்பதையும் கண்டு குழப்பத்துடன் துகிராவை பார்த்தார். கமலக்கண்ணனின் வாழ்மழையில் அந்த அசுரன் அழிந்ததுமே வீராவால் அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்கள் இருட்டிக் கொண்டு வர அப்படியே சரிந்து விட்டான். அவனது உடலிலிருந்து இரத்தத்துடன் மொத்த சக்தியும் வெளியேறிட சுய நினைவை இழக்க ஆரம்பித்தான். அவனது ஆன்ம பரிமாணத்தில் இருந்த நவநாக சக்தி பீடம் 9 வண்ண தெய்வீக நாகமும் கூட அசைவற்று ஒளியற்று மங்கிப் போயின. தனது மரணத்தை உணர்ந்து கண்களை மூடியவனின் கண்ணுக்குள் திடீரென அவனது தந்தை தோன்றினார்.
ரத்தத்தை கக்கியபடி வீராவை பார்த்தவர், வீரா, எனக்கு தெரியும், முனிவர் சொன்னது உண்மைதான். நீதான் இந்த உலகத்தை காக்க பிறந்த காப்பான். நீ இப்படி இருக்கக்கூடாது. நம்ம நாட்டையும் உன் தங்கச்சியையும் உன் பொறுப்புல தானே விட்ட. இப்படி அவளை அந்த கொடூரமான சிறையில தனியா விட்டுட்டு நீயும் தயாராகிட்டியா? அவ நம்ம வேதாடா. அவ ஏங்கி போயிட மாட்டாளா? அந்த துரோக கூட்டத்துல மாட்டி சின்ன பின்னமாயிடுவா என்ற தந்தையை தொடர்ந்து, வீராண்ணா, என்னை காப்பாத்த வருவேன்னு சொன்ன, ஆனா இப்ப என்னை விட்டுட்டு போக தயாராயிட்டியா? உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னவள சீக்கிரமே வந்துடுவேன்னு சொல்லி நீதானே என்ன ஆசிரமத்துக்கு அனுப்புன. அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்ததுன்னு தெரியுமா? நீ வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தா இப்படி என்னை ஏமாத்தலாமா? நீ போனா நானும் நிச்சயம் உன் கூடவே வந்துடுவேன் என்று அழும் வேதாவை பார்த்து துடித்துப் போன வீரா, இல்ல, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. கவலைப்படாத வேதா, நான் வருவேன். அப்பாவுக்கும் உனக்கும் நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் என்று கண்களை திறக்க முயற்சித்தான். ஆனால் இமை மேலே 2 மலைகளை தூக்கி வைத்தது போல் இருக்க கண் திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். அப்போது திடீரென ஒரு வெள்ளை ஒளி பளீரென ஒளிர கண்கள் மூடியிருந்த வீராவுக்கே கண்கள் கூசியது. ஆனால் இந்த ஒளியில் சட்டென அவன் கண்கள் திறக்கப்பட அவன் முன்னே ஒரு பெரிய நாகம் தோன்றியது. அந்த நாகத்தின் தெய்வீகத்தன்மையில் மயங்கி சுயம் மறந்தவனாய் வீரா நாகத்தை பார்க்க, நாகம் அவனை நெருங்கி அவன் நெற்றியின் தன் தலையை மோத அதன் தெய்வீகத்தை கண்களை மூடி உணர ஆரம்பித்த வீரா, ஓய்வெடு வீரா, உனக்கான பணி உன்னை தேடி விரைவிலேயே வரும் என்ற மயக்கும் குரலில் சொல்ல வீரா உண்மையான மயக்கத்தில் மூழ்கிப் போனார். அதே நேரம் அந்த நாகத்திடமிருந்து வெளிப்பட்ட ஒரு தங்க ஒளி வீராவின் ஆன்மாவின் பரிமாணத்தில் இருந்த சக்தி பீடத்தை ஒளிர வைக்க துவங்கியது. நிற்கப்போன வீராவின் இதயமும் மீண்டும் மெல்ல துடிக்கத் தொடங்கிட நாகம் சத்தமிட்டபடி அவன் சட்டையின் கைக்குள் சென்று மறைந்து கொண்டது. அதே நேரம் துகிரா மூலம் உண்மை அறிந்து வீராவை பார்த்த கமலக்கண்ணனுக்கு வீராவின் தோற்றம் கண்டு ஆச்சரியம் அதிகமானது. அவனது வயது மற்றும் வெள்ளை உடையை கண்டவர் அவன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் வெளிப்புற சீடனாக இருப்பான் என்றும், துகிராவைப் போலவே அசுர வேட்டையில் பங்கேற்க வந்திருக்கலாம் என்றும் உணர்ந்தார். மேலும் அவர் இங்கு வந்தபோது பல அசுர தளபதிகளின் சடலங்களை பார்த்திருந்ததை நினைவு கூர்ந்தார். அப்படின்னா இந்த பையன் தனியாவே மொத்த அசுர தளபதிகளோட குழுவையும் கொன்னுட்டானா? ஆனா இவன் வெளிப்புற சீடர்கள் உடைய உடுத்திருக்கானே என்று வியந்தவர் வீராவின் ஆன்மீக சக்தியை சோதித்தார். அது அவன் ஒரு அர்த்த மகாவீரன் என குறிப்பிட அவரது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இவன் ஒரு ருத்ர மகாவீரன் கூட இல்ல, அதோட வெளிப்புற சீடன் வேற. அப்படி இருக்கும்போது இவ எப்படி இத்தனை அசுர தளபதியை கொண்டு இருக்க முடியும் என்று திகைத்தார். மேலும் மற்ற அனைத்தும் இயல்பாக தெரிந்தாலும் வீராவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக சக்தி மிகவும் சிறப்பாக இருப்பதை உணர்ந்தார். உடனே 2 அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்து வீராவை பார்த்தார். வீரா தியாகம் செய்த ஒரு போர் வீரனைப் போல உயிரற்ற நிலையில் கிடந்தார். அவர் உடனே வீராவின் உடலையும் அவனது நாடி துடிப்பையும் பரிசோதித்தார். முக்கிய உறுப்புகளை தவிர முழு உடலும் சேதமடைஞ்சிருக்கு. அதிகப்படியான சக்தியை பயன்படுத்தினதுனால சக்தி பாதைகளும் சேதமடைஞ்சிருக்கு. ஆனா இவ்வளவு கடுமையான காயங்களுக்கு பிறகும் இவன் எப்படி உயிரோட இருக்கான்? இதத்தான் என்னால நம்பவே முடியல. இவன் உண்மையிலேயே மனுஷன்தானா என்று ஆச்சரியப்பட்ட கமலக்கண்ணன் துகிராவிடம் திரும்பி, பாப்பா, இந்த பையன் யாரு என்று கேட்டார். சித்தப்பா, அவன் யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவனை காப்பாத்திதான் ஆகணும் என்ற துகிரா சட்டென நடுங்கும் குரலில், அவனை காப்பாத்த முடியும் தானே என்று கேட்டாள். கமலக்கண்ணன் புன்னகையுடன், இந்த பையனோட உடல் ரொம்பவே வலிமையா இருக்கு, அதான் இவ்வளவு கடுமையான காயங்களுக்கு பிறகும் அவனால சுவாசிக்க முடியுது. நீ கவலைப்படாத,
அவனை காப்பாத்த பல வழிகள் இருக்கு. ஆனா என்ன, அந்த சிகிச்சைகள் எல்லாத்துக்கும் செலவு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் அவ யாருன்னு நான் உன்கிட்ட கேட்கிறேன் என்றார். கமலக்கண்ணன் பல போர்களில் ஈடுபட்டுள்ளார். பலர் கடுமையான காயங்களால் சிகிச்சை அளிக்கும் போதே இறந்து போவர். அதனாலேயே அவர் தயங்கினார். இப்படி யாரோ தெரியாத ஒருவனுக்காக பெரிய தொகையை செலுத்த வேண்டுமா என்று யோசித்தே துகிராவிடம் கேட்டார். ஆனால் துகிராவை பொறுத்தவரை வீராவுக்காக எந்த தொகையையும் செலுத்தலாம். அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. சொல்லப்போனால் அவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தாள். அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான் சித்தப்பா. என்னை காப்பாத்துற முயற்சியில தான் அவன் இந்த நிலைமைக்கே வந்தா என்று வீராவை வருத்தமாக பார்த்தபடி துகிரா கூறினாள். துகிராவை காப்பாற்றிதான் வீரா இந்த நிலைமையில் உள்ளான் என்பதை கமலக்கண்ணனும் ஒரே பார்வையிலேயே உணர்ந்தார். அவர் தனது யூகத்தை சரிபார்க்க விரும்பியதால் மட்டுமே இந்த கேள்வியை கேட்டார். மேலும் அதற்கு துகிராவின் எதிர்வினையை பார்த்தவர் அவளுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு லேசாக சிரித்தார். வேறு எதுவும் கேட்காமல் அமைதியான குரலில், சரி, அப்படின்னா இந்த பையனை காப்பாத்திடுவோம் என்றார். அடுத்த நொடி கமலக்கண்ணனின் விரல் துடித்தது. அவரது கையில் பிரகாசமான ஆன்மீக சக்தி தோன்றிட மெதுவாக அந்த ஆன்மீக சக்தி சிறிய தங்க ஊசிகளாக மாறியது. யாகர் குடும்பம் ரகசிய ஆயுதங்களை செய்வதில் திறமையானவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பல்வேறு வகையான ஊசிகளுக்கும் பிரபலமானவர்கள். இந்த ஊசிகளின் குழு பன்முக தங்க ஊசி என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊசிகளின் குழுவை எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள மட்டுமல்லாமல் மக்களின் உயிரை காப்பாற்றவும் பயன்படுத்த முடியும். ஆனால் வீராவின் காயங்கள் மிகவும் ஆழமாக இருந்ததால் கமலக்கண்ணனால் அவற்றை உடனடியாக குணப்படுத்த முடியவில்லை. அதை பார்த்த கமலக்கண்ணனின் முகம் சுருங்கிட துகிரா பதறினாள். அடுத்து என்ன நடக்கும்? வீரா பிழைப்பானா? திடீரென்று தோன்றிய நாகம் என்ன? வீராவுக்கான பணி என நாகம் எதை சொன்னது? தெரிந்து கொள்ள தங்க ஊசியை கொண்டு கமலக்கண்ணனால் வீராவின் ஆழமான காயங்களை உடனடியாக குணப்படுத்த முடியவில்லை. இதனால் ஏதோ யோசித்தவர் தனது ஆன்மீக சக்தியை பன்முக தங்க ஊசியுடன் இணைத்து வீராவின் இதய துடிப்பை பாதுகாத்தார். பின் ஒரு நீண்ட தங்க ஊசியை எடுத்து வீராவின் முக்கிய மர்ம புள்ளியில் சொருகினார். அடுத்த நொடி தாமதிக்காமல் அவர் தன் இரு கைகளையும் சுழற்ற அவரது கையிலிருந்து பல தங்க ஊசிகள் பறந்து வீராவின் உடலில் 107 மர்ம புள்ளிகளில் மூழ்கின. பின் கமலக்கண்ணன் ஒரே சீராக வீராவின் அனைத்து முக்கிய புள்ளிகளிலும் சக்தியை செலுத்தினார். சில நிமிடங்களுக்கு பிறகு வீராவை மீண்டும் பரிசோதித்த போது அவர் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை மெதுவாக துடித்துக் கொண்டிருந்த இதயம் இப்போது சீராக இருந்தது. மேலும் இரத்த போக்கையும் தற்காலிகமாக நிறுத்திவிட்டார். பின் கமலக்கண்ணன் வீராவின் உடலில் ஆழமாக பதிந்திருந்த ஒரு எலும்பை பிடித்து வெளியே எடுத்தார். போர்க்களத்தில் நீண்ட நாட்களை செலவிட்டதால் கமலக்கண்ணனுக்கு இதில் அனுபவம் அதிகமாக இருந்தது. இதனால் எலும்புகளை மிகவும் கவனமாக அகற்றினார். வீராவின் காயம் மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. இந்த எலும்புகளில் ஏதேனும் ஒரு எலும்பு சாதாரண ருத்ர மகாவீரரை தாக்கியிருந்தாலும் கூட அந்த வீரர் இறந்திருப்பார். ஆனால் வீராவின் சக்தி கமலக்கண்ணனை மிகவும் ஈர்த்தது. இவன் உடல்ல பல எலும்பு துண்டுகள் பதிஞ்சிருக்கு. ஆனாலும் இவன் உயிரோட இருக்கான். இவன் உயிர் சக்தி ரொம்பவே வலிமையானது என்றவர் துகிராவை பார்க்க அவள் இப்போது அழுது முடித்து கொஞ்சம் அமைதியாக தெரிந்தாள். Uploaded by Dino on service. அவள் தன் சித்தப்பாவின் வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. மாறாக அன்புடனும் பாசத்துடனும் வீராவை பார்த்துக் கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் முதல் முறையாக அவளுக்கு சம்பந்தமில்லாத யாரோ ஒருவன் அவளுக்காக அவனது உயிரை பணயம் வைத்துள்ளான். இது ஒன்றே அவளது மூடிய மனக்கதவை திறக்க போதுமானதாக இருந்தது. வீரா சுயநினைவு திரும்பும் நேரத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தாள். துகிராவின் நிலையை பார்த்த கமலக்கண்ணன்
சிரித்துக்கொண்டே வீராவுக்கு சிகிச்சையை தொடர்ந்தார். அனைத்து எலும்புத் துண்டுகளையும் அகற்றிய பின் வீராவை தன் வெள்ளி வாளில் கவனமாக படுக்க வைத்தார். பின்னர் தன் வாளில் ஆன்மீக சக்தியை செலுத்தி அதை காற்றில் நிலைப்படுத்தினார். துகிராவுக்கும் சில மருந்து மாத்திரைகளை கொடுத்தவர் துகிராவையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். மூவருமே வெள்ளி வாளில் சவாரி செய்தனர். 3 பேர் அதன் மீது சவாரி செய்த பிறகும் அந்த வாளில் இன்னும் நிறைய இடம் இருந்தது. ஆன்மீக சக்தியாலான வாள் என்பதால் தேவைக்கேற்ப அதன் வடிவத்தை மாற்ற முடிந்தது. வானத்தில் உயரத்திற்கு பறந்த வாள் காட்டின் ஆழத்தை நோக்கி சென்றது. அச்சச்சோ சித்தப்பா, என்னோட தோழர்கள் பல பேரு காட்டுல சிக்கியிருக்காங்க என்று துகீரா திடீரென்று நினைவு வந்தவளாக கத்தினாள். தேவகன்னியர் குழு மட்டுமல்ல, அஷ்டசக்கர குழு, பொற்கதிர் குழுவின் சீடர்களும் காட்டில் மாட்டியிருந்தனர். ஆஹா, ஒரு வழியா உனக்கு அவங்க ஞாபகம் வந்துருச்சு போலயே. காட்டுல இது கிட்டத்தட்ட விபத்து மாதிரி நடந்துச்சு துகிரா. பெருமறை நகரத்துல இருந்த பலர் ஆதிசக்தி ஆசிரமத்தோட சீடர்களை தேடி காட்டுக்குள்ள போயிருக்காங்க. நான் இங்க வரும்போதே பல அசுர தளபதிகளை கொன்னுட்டேன். அதனால உன் தோழர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று விளக்கினார். துகிரா வீராவை பார்த்தபடி, சித்தப்பா, இந்த முறை வரடி காட்டுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு அசுர தளபதிகள் வந்தாங்க? ஆதிசக்தி ஆசிரமம் பல வருஷமா அசுர வேட்டையை நடத்திக்கிட்டு வருது. எப்பவும் 1-2 அசுர தளபதிகள் தான் தாக்குவாங்க. ஆனா இந்த முறை எப்படி இவ்வளவு பேரு? உண்மையிலேயே பெரிய பிரச்சனையா என்று கேட்டாள். பொதுவாக துகிரா புத்திசாலி, விழிப்புணர்வுள்ள இளம்பெண். அதனாலேயே இத்தனை அசுர தளபதிகளை பார்த்ததும் பெருமறை நகரத்திலோ அல்லது அசுர போர்க்களத்திலோ ஏதேனும் பிரச்சனை எழுந்துள்ளதா என்ற சந்தேகம் அவள் மனதில் இயல்பாக எழுந்தது. பெருமறை நகரம் அசுர போர்க்களத்திற்கு மிக அருகில் உள்ளது மற்றும் பல ஆண்டுகளாக யவன பேரரசின் வலிமையான மிக முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அசுர போர்க்களத்திலிருந்து ஏராளமான அசுர வீரர்கள் மட்டுமல்லாமல் அசுர தளபதிகளும் காட்டிற்குள் நுழைந்தனர். ஒருவேளை பெருமறை நகரம் அவர்களை பற்றி அறியாமல் இருந்தால் இது முழு சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். கமலக்கண்ணன் எதையும் மறுக்கவில்லை, தலையை ஆட்டினார். உன் யூக சரிதான், பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. அசுர போர்க்களத்துல அசுரர்கள் இன்னும் பலமாகிட்டாங்க. 1 மாதத்துக்கு முன்ன அரச படை அசுர போர்க்களத்துல அசுரர்களை எதிர்த்து போரிட்டு இருக்கு. ஆனா அவங்க தோத்து போயிருக்காங்க. இதனால ரத்த பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுற ஒரு குறிப்பிடத்தக்க கோட்டை அசுரர்களுடைய வசம் போயிருக்கு. இந்த அசுர தளபதிகள் எல்லாரும் அந்த பாதை வழியாதான் இங்க நுழைஞ்சிருக்காங்க என்றார். இதை கேட்டதும் துகிராவின் முகம் வெளிரியது. கடந்த ஆண்டுகளில் மனித இனம் அற்புதமான வீரத்தை வெளிப்படுத்தி அசுர போர்க்களத்தின் 2 முக்கியமான பாதைகளை கைப்பற்றியது. ஒன்று இருள் பள்ளத்தாக்கு, மற்றொன்று இரத்த பள்ளத்தாக்கு. நிலைமை இவ்வளவு மோசமாகிவிடும் என்றோ, அசுரர்கள் இரத்த பள்ளத்தாக்கை கைப்பற்றிவிடும் என்றோ அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் வெள்ளி வாளின் வேகம் மிக அதிகமானது. அது காட்டின் உள்பகுதியை கடந்து பெருமறை நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சிறிது நேரம் பறந்த பிறகு துகிரா தனக்கு முன்னால் ஒரு பெரிய வெள்ளை நகரத்தை கண்டவள். நாம பெருமறை நகரத்துக்கு வந்துட்டோமா என்றாள். பெருமறை நகரம் பால் போல வெண்மையாகவும் மிகவும் அழகாகவும் இருந்தது. வெள்ளை பளிங்கு வலிமையும் அழகும் நிறைந்தது. எனவே முழு பெருமறை நகரமும் அது நகரத்தின் வெளிப்புற சுவர்களாக இருந்தாலும் சரி, கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தது. கமலக்கண்ணன் துகிரா மற்றும் மயக்கமடைந்த வீராவுடன் சேர்ந்து பெருமறை நகரத்தின் பிரதான வாயிலில் இறங்கினார். அதைக் கண்ட அரச ராணுவத்தின் வீரர்கள் பலர் வெளியே வந்தனர். அந்த வீரர்களில் சிலர் கமலக்கண்ணனை பார்த்து மரியாதையுடன் அவரை வரவேற்று, ஐயா, நீங்க நகரத்துக்குள்ள நுழையணும்னா உங்களுடைய அடையாள அட்டையை காட்டுங்க, நாங்க பரிசோதிக்கணும் என்றனர். கமலக்கண்ணன் ஏற்கனவே இந்த விதிகளை அறிந்திருந்தார். எனவே அவர் அமைதியாக தனது குடும்ப அடையாள அட்டையை தனது சேமிப்பு வளையத்திலிருந்து எடுத்து
அந்த வீரர்களிடம் கொடுத்தார். கமலக்கண்ணனின் அடையாள அட்டையை கவனமாக பரிசோதித்த வீரர்கள் அதை குறித்துக் கொண்டு அடையாள அட்டையை திருப்பித் தந்தனர். பின்னர் ஒரு சிப்பாய் சுவரை நோக்கியர் வீராவின் உடலை ஆராய்ந்து வியந்து போனார். அவரது ஆச்சரியத்தைக் கண்ட கமலக்கண்ணன், அர்த்த மகாவீரனாய் இருந்தாலும் அவன் மட்டுமே தனியா பல அசுர தளபதிகளை கொன்னிருக்கான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு சிறப்பா எதுவும் இல்லனாதான் ஆச்சரியமே என்றார். அற்புதமான திறமைகளை கொண்டவர்கள் இயற்கையாகவே ஏதோ ஒரு சிறப்பு திறனை கொண்டுள்ளனர். சிலர் சிறப்பு தியான நுட்பங்களை வளர்த்துக் கொள்வர், சிலர் சிறப்பு ஆயுதங்களை கொண்டிருப்பர். இப்படி ஒவ்வொருவருக்கும் சில சிறப்பு திறன்கள் உண்டு. இந்த உலகம் மிக பெரியது மற்றும் விசித்திரமானது. இங்கே பல்வேறு வகையான திறமைகள் உள்ளன. எனவே கமலக்கண்ணன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சந்தேக கண்ணுடன், தேவானந்தம், தேவையில்லாததெல்லாம் பேசி விலைய அதிகரிக்க விரும்புறீங்களா என்ன? பயனற்ற விஷயங்கள்ல நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று எச்சரித்தார். கமலக்கண்ணன் வார்த்தைகளை முற்றிலுமாக புறக்கணித்த தேவானந்தம் மெதுவாக சிரித்தார். நான் உண்மையதான் சொல்றேன். இவனோட சக்தி பாதைய பாரு. சாதாரண ரத்தம் போற மாதிரியா இருக்கு, ஏதோ உலோகத்தை போல கடினமா இருக்கு. இவனை மாதிரி வேற ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியுமா என்றவரின் கண்களில் வியப்பு தீரவில்லை. சரி, அதையே சொல்லாம சிகிச்சையில கவனம் செலுத்துங்க என்று கமலக்கண்ணன் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டார். தேவானந்தம் தலையை ஆட்டினார். இவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு, பல உள் உறுப்புகள் சேதம் அடைஞ்சிருக்கு, இதய துடிப்பு பலவீனமா இருக்கு என பட்டியலிட்டவர். சரி, நான் அவனை குணப்படுத்துறேன், ஆனா இதுக்கு சில விலை கொடுக்க வேண்டியிருக்குமே என்றவர் தனது 3 விரல்களை காற்றில் அசைத்தார். அவரது 3 விரல்களை பார்த்த கமலக்கண்ணன், என்ன 30 குறைந்து தர ஆன்மீக கற்களா என்றார். தேவானந்தம் புன்னகைத்து, இல்ல 3000 என்றார். கமலக்கண்ணனின் முகம் கோபத்தால் சிவந்தது. 3000 ஆன்மீக கற்களா? என்ன கொள்ளையடிக்க பாக்குறீங்களா என்று கத்தினார். சரி, உங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னா நீங்க அவனை அழைச்சிட்டு போங்க. ஆனா பெருமர நகரம் முழுக்க வேற யாராலையும் அவனை குணப்படுத்த முடியாது, அது ஞாபகம் இருக்கட்டும் என்று அலட்சியமாக சொன்னார். இத்தனை நேரம் அமைதியாக இருந்த துகிரா, 3000 கற்கள் நான் தரேன் என்றாள். கமலக்கண்ணன் பல்லை கடித்து, அதெல்லாம் முடியாது துகிரா, நீ இப்படி பணத்தை தூக்கி எறியக்கூடாது, புரியுதா என்றார். பணமா? நீங்க இன்னும் பணத்தை பத்தி கவலைப்படுறீங்களா? உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நானே அதை ஏற்பாடு செய்கிறேன், போதுமா என்ற துகிராவின் வார்த்தைகளை கேட்ட கமலக்கண்ணன் அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, திரும்ப எதையாவது வித்துற போற, குடும்ப ரகசிய ஆயுதம் எல்லாம் வெளியே வந்துரும் போலயே என்று கலங்கியவர் ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு, சரி, எப்படியோ நான் உனக்கு உதவுறேன்னு வாக்கு தந்திருக்கனே, செய்கிறேன் என்றார். மெல்ல முணுமுணுப்பாக துகிராவின் காதில், சரி, இந்த 3000 ஆன்மீக கற்களை வருங்கால மருமகனுக்கான பரிசா நினைச்சுக்கிறேன், என்ன என்றார். கமலக்கண்ணனின் வார்த்தைகளை கேட்டதும் துகிராவின் முகம் சிவந்தது. ஆனாலும் அவள் கோபமாக, ஐயோ சித்தப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு அவனை ஒரே ஒரு நாள் தான் தெரியும் என்றாள். கமலக்கண்ணன் சிரித்துக் கொண்டே, அதனால என்ன, நீ இதுவரைக்கும் வேற யார பத்தியும் இவ்வளோ கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே, அட வெக்கப்பட்டும் பார்த்தது இல்லையே என்றா. அச்சோ சித்தப்பா, நீங்க இப்படியே பேசினா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசவே மாட்டேன், போங்க என்று மறுபுறம் தலையை திருப்பிக் கொண்டாள். சரி சரி, நான் சும்மா கேலி செஞ்சேன் என்று துகிராவை அமைதிப்படுத்தினார். பின் தேவானந்தம் கைகளை அசைத்து, சரி, அதான் பணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களே, வெளியே போய் எல்லாரும் காத்துருங்க, நான் இவனுக்கு சிகிச்சையை தரணும்ல, போங்க என்றார். இருவரும் சென்ற பிறகு வீராவின் உடைகளை கலைந்த தேவானந்தம் 4 வகையான மருந்துகளை வெளியே எடுத்தார். வீராவின் வாயில் ஒரு சிவப்பு நிற மருந்தை திணித்தவர் மீதமுள்ள 3 மருந்துகளையும் நன்றாக அரைத்து வீராவின் காயங்களில் தடவினார். பல்வேறு விலைமதிப்பற்ற மருந்துகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பொடி
மிகவும் அற்புதமானது. வீராவின் காயங்களில் அதை பூசிய உடனேயே அவனது காயங்களின் அழுகிய சதை தானாகவே உதிர்ந்து புதிய தசைகள் உருவாகத் தொடங்கின. தசை உருவாக்கும் செயல்முறை மிக வேகமாக இருந்தது. அவை உடனடியாக ஒன்றிணைந்து அனைத்து காயங்களையும் நிரப்பத் தொடங்கின. இதனால் சிறிது நேரத்திலேயே எலும்பு துண்டுகளால் வீராவின் உடலில் ஏற்பட்ட காயங்கள் மறைந்து உடல் அசல் நிலைக்கு திரும்பியது. இது வெளிப்புற சிகிச்சை மட்டுமே. வீராவின் உண்மையான காயம் உடலின் உள்பகுதிகளில் இருந்தது. கமலக்கண்ணன் வீராவின் உடலில் சொருகிய தங்க ஊசிகளை தேவானந்தம் அகற்றினார். வீராவின் இதய துடிப்பே இந்த தங்க ஊசிகளால் தான் பாதுகாக்கப்பட்டது. எனவே தேவானந்தம் வீராவின் உடலிலிருந்து ஒரு ஊசியை அகற்றும் போதெல்லாம் வீராவின் இதய துடிப்பு குறைந்து வந்தது. எனவே தேவானந்தம் அந்த ஊசிகளை அகற்றும் போதெல்லாம் வீராவின் முக்கிய புள்ளியில் இரத்த நிற ஆன்மீக சக்தியை செலுத்தினார். இதனால் வீராவின் இதய துடிப்பு நிலை பெற்றது. இந்த பணி சிறிது நேரம் தொடர தேவானந்தம் வியர்வையால் முழுமையாக நனைந்தார். சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு தேவானந்தம் அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் வெளியே வருவதை பார்த்து துகிரா, வைத்தியர் தேவானந்தம், வீராவோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு என்று கேட்டாள். கவலைப்பட தேவையில்லை, அவனோட காயங்கள் மோசமா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப நல்லா இருக்கான். இப்போதைக்கு அவனுக்கு ஓய்வு தேவை. 2 இல்ல 3 நாள் இங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவனை அழைச்சிட்டு போங்க என்றார். வீராவின் காயங்கள் மிகவும் தீவிரமாக இருந்தன. ஒருவேளை மேக ரத்த மாத்திரையை போன்ற உயர்தர மருந்துகளை வைத்திருந்தால் தேவானந்தம் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமில்லை. கருப்பு மலையில் வித்தூனால் காயமடைந்ததும் உடனடியாக குணமடைந்தது போல அந்த மருந்தாலேயே வீரா குணமடைந்திருப்பார். அப்போது சிவாங்கி அவனுக்கு மேக ரத்த மாத்திரையை கொடுத்தாள். ஆனால் இந்த முறை அது நடக்கவில்லை. வீராவின் இதய துடிப்பு படிப்படியாக குறைந்ததா அவர் வீராவை குணப்படுத்த வேறு வழிகளைத்தான் நம்ப வேண்டியிருந்தது. எப்படியோ 2 நாட்கள் மயக்கத்தில் இருந்த வீரா விழித்தெழுந்த போது படுக்கையில் இருப்பதை கண்டார். தனது உடலை தொட்டும் பார்த்தவன் அனைத்து காயங்களும் மறைந்து விட்டதை உணர்ந்தார். ஏன் எல்லா காயங்களும் குணமடைஞ்சிடுச்சா என்றபடி எழுந்து அமர்ந்தான். புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தவன் படுக்கையிலிருந்து குதித்து தன் உடையை எடுத்தான். மயங்குவதற்கு முன் நடந்த எதுவும் நினைவில் இல்லை. அவனுக்கு தெரிந்தவரை தன் மொத்த சக்தியை கொண்டும் 5 அசுர தளபதிகளையும் கொன்றான். மயங்கும் நேரத்தில் வானிலிருந்து வாழ்மழை பொழிந்து கடைசி தளபதியையும் கொன்றது மட்டுமே அவனுக்கு நினைவிருந்தது. அந்த பொண்ணுதான் காப்பாத்தின போல, நான் அவளை காப்பாத்தின, அவ என்ன காப்பாத்திருக்கா, சந்தோஷம் என்று நினைத்தபடி உடையை உதறி போட்டான். அவன் உதறியதும் அதிலிருந்து வெளியே வந்த ஒரு குட்டி பாம்பு மூலையில் சென்று விழுந்து ஐயோ அம்மா அம்மா என்று கத்தியது. அந்த சத்தத்தை கேட்டு பாம்பு விழுந்த திசையில் பார்த்த வீரா ஆச்சரியப்பட்டு போனான். தங்க நிறத்தில் நீல நிற கண்களுடன் கண்ணை பறிக்கும் அழகுடன் இருந்த குட்டி பாம்பை பார்த்து வியந்து போனான். என் சட்டையில இருந்து விடுதுச்சா? காட்டுல இப்படியும் பாம்பு இருக்கா? இது எத்தனை நிலை விலங்குனே தெரியலையே, இதோட தரத்தை கண்டுபிடிக்க முடியலையே என்றவன் அதை நெருங்காமல் தள்ளி இருந்தே பார்க்க, நன்றி கெட்ட உலகம் இது, நான் உன் உயிரை காப்பாத்தின, ஆனா நீ என்னை இப்படி உதறி தூக்கி வீசுறியே, மனுஷனா நீ என்று சீரியபடி பேசியது பாம்பு. என்ன பாம்பு பேசுது? அப்ப நான் கனவுல இருக்கனா என்று வீரா குழம்பி சுற்றி பார்த்தான். ஆமா, நான் இப்ப பேசுறதா உனக்கு முக்கியமா? உன்னை காப்பாத்தினது நானு, ஆனா ஏதோ அந்த பொண்ணு காப்பாத்தினான்னு சொல்ற, என்னையும் தூக்கி வீசுற, உன்னை இரு வர என்று அந்த பாம்பு சட்டென எம்பி குதித்து வீராவின் இடது கைக்கு வந்து சேர்ந்தது. நொடியில் தன் கையை சுற்றிய பாம்பை பார்த்து அதிர்ந்து போன வீரா தன் கையை உதற பாம்பு தன் குட்டி தலையை நிமிர்ந்து அவனை நக்கலாக பார்த்தபடி அதன் வாலை ஆட்டியது. வீராவின் உதறலில் அது கொஞ்சம் கூட அசையவில்லை. வீரா குழப்பமும் பயமுமாக அதன் வாலை பிடித்து இழுக்கப் போக அவன் இழுத்ததும்
மின்சாரம் தாக்கியது போல அவன் உடலே அதிர்ந்தது. ஏய், நானா நினைக்காம என் வாளை கூட உன்னால தொட முடியாது. வேணும்னா திரும்ப முயற்சி பண்ணி பாரு என்று பாம்பு நாக்கை நீட்டி மேலிருந்து கீழாக 2 முறை ஆட்டி வாலையும் ஆட்டி கேலி செய்ய, பாம்பு இப்படியெல்லாம் செய்யுமா என்று புரியாமல் பார்த்த வீராவுக்கு தலையே சுற்றியது. இல்ல, இது ஏதோ பிரம்ம மாயை, மாத்திரையினால இல்லனா அசுரர்களுடைய காயத்தினால உண்டான மாயையா இருக்கலாம். எதையும் நம்பாத வீரா என்று அவன் சொல்ல, அட நம்புப்பா, நான் தான் உன்னை காப்பாத்துனேன், இது மாயை இல்ல என்று நாகம் கூறிய அதே நேரம் அறையின் கதவு திறந்தது. இளஞ்சிவப்பு நிற உடையில் ஒரு அழகான பெண் அறைக்குள் நுழைந்தாள். அவளுடைய தலைமுடி தளர்ந்து ஒரு தேவதையைப் போல வந்தாள். இதோ வந்துட்டால, இனி நான் தான் காப்பாத்துனேன்னு நான் சத்தியம் பண்ணாலும் நீ நம்ப போறதில்ல என்று பாம்பு பினாத்த, அது எதையும் காதில் வாங்கும் நிலையில் வீரா இல்லை. கண் இமைக்காமல் பார்க்கும் வீராவை பார்த்து சிரித்த துகிரா, ஹே வீரா, ஏன் என்ன அப்படி பார்க்கிற என்று கேட்டாள். வீரா குழப்பத்துடன், நீ தேவக்கண்ணியர் குழுவோட துகிரா தானே என்று கேட்டான். துகிரா சிரித்தபடி, ஆமா, ஏன் உனக்கு அடையாளம் தெரியலையா என்று கேட்டாள். அது ஒண்ணு இல்ல பாப்பா, பொண்ணுங்களுக்கு 1000 வடிவம் இருக்குன்னு இலக்கியங்கள் சொல்லுது. முதல்ல உன்னை வீரா பார்த்தப்ப நீ உள்சீடர் உடையில இருந்த, கொஞ்சம் அழுக்காவும் இருந்த. ஆனா இப்ப சாதாரண உடையில உன்னோட முழு அழகு தெரிஞ்சதும் வீராவால நம்ப முடியல. அதான் பையன் கொஞ்சம் குழம்பிட்டான் என்றது குட்டி பாம்பு. ஆமா, அது சொல்றது உண்மைதான் என்று வீரா மயக்கத்தில் இருப்பது போல பேச, துகிரா புருவம் சுருக்கினாள். எது சொல்றது உண்மை, என்ன பேசுற நீ என்று எதுவும் புரியாமல் துகிரா கேட்க, வீரா தன் இடது கையை சுற்றியிருந்த பாம்பை அவளிடம் நீட்டி, இதோ இது சொன்னதான், ஏன் உனக்கு கேட்கலையா என்று கேட்டான். முதல்ல அங்க என்ன இருக்கு என்று துகிரா குழப்பத்துடன் பார்க்க, வீரா அதிர்ந்து போனான். அட, இதோ என் கையில பாம்பு இருக்குல்ல என்று வீரா சொல்ல, துகிராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவளது குழப்பமான முகத்தை பார்த்த வீராவுக்கு புரிந்து போனது, அவளுக்கு எதுவும் தெரியவில்லை என. சரிதான், இது என்னோட மாயை மட்டும்தான் என்று நினைத்தவன் சட்டென தொனியை மாற்றி சிரித்து, அது சும்மா உன்னை கேலி பண்ண துகிரா, ஏமாந்துட்டியா என்று சிரித்தான். ஐயோ, நீ இப்படியெல்லாம் விளையாடுவன் நான் நினைக்கவே இல்லை வீரா என்று சாதாரணமாக மாறியவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இதுவரை எந்த இளைஞனிடமும் இவ்வளவு நெருக்கமாக அவள் பேசியதில்லை. அவளின் தயக்கத்தை உணராத வீரா, சரி நாம எங்க இருக்கோம் என்று கேட்டபடி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். அங்குள்ள அனைத்து கட்டிடங்களும் கட்டிடங்களின் ஒவ்வொரு பகுதியும் கூட வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனதாக இருந்தது. சுற்றியுள்ள சூழலே சற்று விசித்திரமாக இருந்தது. துகிரா சிரித்துக் கொண்டே, என் கூடவா என்றாள். இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து சாலையை அடைந்ததும் துகிரா, இது பெருமறை நகரம் என்றாள். பெருமறை நகரமா? அரச ராணுவம் நிறுவப்பட்டிருக்கிற இடமா என்ற வீரா தலையை திருப்பி சுற்றி பார்த்தான். பெருமறை நகரம் அசுர போர்க்களத்திற்கு அருகில் அமைந்துள்ள மிகப்பெரிய ராணுவ முகாம். வீராவும் மற்ற சீடர்களும் வரடிக்காட்டுக்குள் நுழையும் போது வேறு பாதையில் வந்ததால் அவர்கள் பெருமறை நகரம் வழியாக வரவில்லை. வீராவின் பார்வையை கண்ட துகிரா அவன் கையை பிடித்து பெருமறை நகரத்தின் பிரதான சாலைக்கு அழைத்து சென்றாள். பெருமறை நகரம் ஒரு உயரமான மலையில் கட்டப்பட்டது. ஒரு இராணுவ கோட்டையாக முழு நகரமும் மிகவும் அழகாக இருந்தது. நகரச் சுவர்கள் மலையின் மிக உயர்ந்த சிகரங்களில் கட்டப்பட்டிருந்தன. ஒரு சுவரில் நிற்பது மலையின் உச்சியின் மேலே நிற்பது போல இருந்தது. அவர்கள் இருவரும் நகரத்தின் பிரதான சுவரை அடைந்ததும் தூரத்தில் பரந்த மற்றும் மிக உயர்ந்த மலைகளையும் இடையில் ஆழமான பள்ளத்தாக்குகளையும் கண்டார்கள். சில கட்டிடங்கள் சிறிய புள்ளிகள் போல தோன்றின. இந்த அற்புதமான காட்சியை கண்ட வீராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒரு திசையை காட்டியவன், அதுதான அசுர போர்க்களம் என்றான்.
தொலைதூரத்தில் மலைகளுக்கு இடையில் ஒரு பெரிய வாளை கொண்டு துண்டித்தது போல சில கருப்பு விரிசல்கள் இருந்தன. அதை சுற்றி மின்னல் தாக்கிய தடங்கள் தெரிந்தன. அந்த விரிசலை சுட்டிக்காட்டிய துகிரா, வீரா, அந்த விரிசல் 2 இடங்களுக்கு இடையேயான தடையை நீக்க ஏதோ ஒரு பெரிய சக்தியால உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி இருக்கு என்றாள். அப்போது இத்தனை நேரம் அமைதியாக இருந்த பாம்பு, ஆமா வீரா, அதோட ஒரு காலத்துல மனித இனம் அந்த விரிசலுக்குள்ள நுழைஞ்சு அத்தனை அசுரர்களையும் கொன்னு யாரும் வர முடியாதபடி அடிச்சு வரட்டினாங்க. ஆனாலும் அவங்களால அந்த விரிசல்களை மட்டும் மூடவே முடியல. அந்த விரிசல்களை எப்படி சரி செய்யறதுன்னு யாருக்கும் புரியல. இந்த விரிசல்கள் மூடப்படுற வரைக்கும் மறுபக்கத்துல இருந்து வர அசுரர்கள் மனித இனத்துக்கு அச்சுறுத்தலாவே தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ தான் அதை மூட போற. வேணா பாரு என்று திடீரென கூறிட, அதுவரை பாம்பு பேசியதை காதில் வாங்கியும் அது பிரம்மை என கண்டுகொள்ளாமல் இருந்தவன் அது சொன்ன கடைசி வார்த்தைகளில் அதிர்ந்து, எது, நானா என்று சத்தமாக கேட்டான். அதைக் கண்ட துகிரா அதிர்ந்து போனாள். அடுத்து என்ன நடக்கும்? இந்த பாம்பு எங்கிருந்து வந்தது? உண்மையில் அது உள்ளதா, இல்லை அது வீராவின் பிரம்மையா? வீராவால் அசுரர்கள் வருவதை தடுக்க முடியுமா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.